So welcome back to Karthik Gram. Chinnaswamy is bleeding red again. Yet another win for RCB. Top of the table போய் உட்காந்துருக்காங்க. ரஜத் பட்டிதர் எட் அனதர் டிஸ்ட்ரக்டிவ் ஷோ. எல்லா மேட்ச்மே ஒரு இம்பாக்ட்ஃபுல் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு போயிடுறாரு. ஆன் த அதர் ஹேண்ட் எல்எஸ்ஜி டாப் ஆர்டர் அடிக்கலனா டீமை கொண்டு போறதுக்கு மிடில் ஆர்டர்ல சரக்கு இருக்கா அப்படிங்கிற கேள்விக்கு இன்னைக்கு இல்லைன்னு பதில் சொல்லியிருக்காங்க. எல்எஸ்டியோட பவுலிங் எவ்வளவுதான் நல்லா இருந்தாலும் அதை காம்பன்சேட் பண்ற பேட்டிங்கே அவங்கள்ட்ட இல்ல. அண்ட் எஸ்பெஷலி ஷாம்ப்ரோக்கு வி ஹேவ் டு கிவ் கிரெடிட்ஸ் பிகாஸ் நிக்கோலஸ் புரானை பத்தி அவர் ஸ்டார்டிங் சொன்னாரு. சோஃபார் அவர் சொன்ன மாதிரி தான் நிக்கோலஸ் புரான் ஹேசன் கிளிக். Give credits where it's due. So Nicholas Puran is yet to fire. Sridhar sir, please say me what went wrong for LSG. எல்எஸ்ஜி பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா யார் அப் அகேன்ஸ்ட் ரோலர் கோஸ்டர் டிரைவ்ல இருக்கிற ஆர்சிபியை ஃபேஸ் பண்றாங்க. விக்கெட் ஆல்சோ பிக் டாக்கி. ஸோ அது வந்து கீழே மேலுமே வந்தது. தேவர் அப் அகேன்ஸ்ட் பூவி அண்ட் ஹேசல்வுட் சான்ஸே இல்லை. அதை தவிர பந்த் வேற அடி வாங்கி உள்ள போயிட்டு திருப்பி உள்ள வந்தனாக்க லிட்டரலி தே ஆர் டோட்டலி கான். அன்பார்ச்சுனேட் அவுட் ஆஃப் மார்க் ராம் ஆல்சோ. ஒரு ஃபுல் டாஸ் பாவம் அவர் ஒரு மாதிரி நல்லா டச்ல இருக்கா மாதிரி காமிச்சாரு. ஃபுல் டாஸ்ல ஒரு தப்பா ஆடி அவுட்டு. So all these top 4 sir nobody so far is getting going la sir. இப்போ மார்க்ரம் ஓகே ஓரளவுக்கு, பட் மார்ஷ் பூரன் பண்ட் யாருமே பெருசா ஒரு ஒரு எப்படி சொல்றது அவங்களோட அந்த ஒரிஜினல் ஒரு ஒரு இதோட ஆட மாட்டாங்களே சார். ஒரு பொட்டன்ஷியல் வந்து வெளிய வர மாட்டேங்குது. எப்போதுமே இந்த 3-4 டாப் ஹெவி வச்சு ஆடுறவங்களுக்கு ப்ராப்ளம் அதுதான். என்னன்னாக்கா இட் கேன் பே ஆஃப், இட் கேனாட் பே ஆஃப். ஸோ இது வந்து T20 கேம் இஸ் லைக் தட். It goes, it's high risk kind of a thing the first 6 overs. சரியா ஃபார்ம்ல யாரோ ஒருத்தர் இல்லைனாக்க இந்த ப்ரெஷர் ஆஃப் ஸ்கோரிங் த அதர் சைடு ஆல்சோ ஃபால்ஸ் ஆன் த அதர் பேட்ஸ்மேன். அது தப்பாகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அந்த அந்த ஃபார்முலால எஸ்ஆர்ஹெச் தான் ஒருத்தர் ஃபெயில் ஆனா கூட இன்னொருத்தர் ஓரளவு நல்லா ஆடுறாங்க. மற்ற டீம்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஒருத்தர் அவுட் ஆனா கூட ரொம்ப கஷ்டப்படுறாங்க. பட் இட் ரிமைன்ஸ் டு பி சீன். திஸ் இஸ் அது ஆர்சிபி பொறுத்த வரைக்கும் அவங்க ஃபார்ம் ஆஃப் த லைஃப் இருக்காங்க. எனக்கு ஒரே ஒரு கன்சர்ன் அபவுட் ஆர்சிபி இஸ் தட் தே ஆர் பீக்ட் டூ ஏர்லி இந்த டோர்னமெண்ட் மாதிரி தோணுது எனக்கு. நோ, தட் இஸ் அ ரியல் கன்சர்ன். பிகாஸ் இப்போ ஒரு டீம் பயங்கர ஃபாஸ்டா ரொம்ப நாளா அண்ணா வச்சுக்கேன், எதனா ஒரு தப்பு இன்பிட்வீன், ஒருத்தருக்கு இன்ஜுரி, ஒருத்தர் சரியா ஆடல அப்படின்னாக்க இட் வில் ஹேவ் அ பிக் ப்ராப்ளம் பேக் எண்ட் ஆஃப் த டோர்னமெண்ட். So that can happen. In fact, I think Kohli can get injured also. Because the way he is, expressing himself, flu irukkaru, odam serilendraru, I need to take rest ingraru. Kohli is not somebody who will take rest and all. So he wants rest for his body. That means, something is not very good from his physical fitness point of view. From the interview, if you see, that's what I can gather. Hope I am wrong. If it hits, it can be a big problem for RCB. Actually, that's the reason why the team should not peak too far, too early in the tournament. The team which plays the last 5-6 games in a very cohesive manner and wins, that is the team which is likely to win the tournament. Generally, நீ பாத்தீங்கன்னா 18 years நீங்க பாருங்க, அந்த கடைசி 6 மேட்ச் ஆடுறாங்க பாருங்க, அவங்க வந்து நல்லா ஆடுற டீம் தான் வின் பண்ணும். ஆக்சுவலி ஒரு சான்ஸ் நல்லா இருக்கும் அவங்களுக்கு. they will carry the momentum. ஷாம்ப்ரோ, இன்ட்ரெஸ்டிங்லி இன்னைக்கு ஜார்ஜ் ரெண்டே கொண்டு வந்தாங்க. வாட் ஷுட் எல்எஸ்ஜி டூ ஃபர்தர்? இப்போ ஜார்ஜ் இங்கிலீஷ் வந்து அவைலபிலிட்டி எப்போங்கிறது எக்ஸாக்டா தெரியல. பட் ஒன்ஸ் இங்கிலீஷ் இஸ் பேக், டஸ் ஹி ஆட்டோமேட்டிக்லி ஃபிட் இன் தி 11 ஆர் எப்படி? வாட் டு யூ திங்க் அபௌட் ஜார்ஜ் ரெண்டேஸ் இன்க்ளூஷன் டுடே? இது ரெண்டுத்துக்கு முன்னாடி நீ வந்து ஒரு விஷயத்த ஃபாலோ பண்ணும். என்னன்னா வந்து ரிஷப் பண்டோட இன்ஜுரி அடி வாங்கினா அங்க ஆட்டோமேட்டிக்கா ஒரு நம்பர் 3 ஸ்லாட் வந்து ஓப்பன் அப் ஆயிருது. நீ வந்து அதில் நீ வந்து ஒன்றும் பண்ண முடியாது, ஓப்பன் அப் ஆகும் ஒரு ஸ்லாட் ஆயிருது. அதுக்கடுத்து நிக்கலஸ் புரான் கிட்ட கேப்டன்சி கொடுக்கறதுங்கிறது என்ன சமம்னா கத்தி எடுத்து கண்ணில் குத்திக்கிறதுக்கு சமம். அங்க உனக்கு ஆல்ரெடி வந்து 2 இன்டர்நேஷனல் டீம் லீட் பண்ண யூ ஹேவ் வந்து மிச்சல் மார்ஷ் இருக்காரு அண்ட் ஐடன் மார்க்ரம் சும்மா கிடையாது. வேர்ல்டு கப் ஃபைனல்ஸ்க்கு டீமை கூட்டு போன ஒரு கேப்டன். ஓகேவா? சவுத் ஆப்பிரிக்கா இந்தியால ஆல்மோஸ்ட் சரி, அது நீங்க வந்து உப்பு நீங்க ஆஸ்திரேலியா கப்பு தெரியுமா, கவுண்ட் தெரியுமா, நீங்க வந்து உப்புத்திலாம் தண்ணி குடின்னு எடுத்து வந்துருவீங்க. நாங்க அந்த பேச்சுக்கே போல.
மார்க்ரம் இல்ல ப்ரோ, வேர்ல்டு கப் இல்ல இல்ல, ஃபைனல்ஸுக்கு இன் கூட்டு ஃபேர் போன ஒரு கிரிக்கெட்டிங் கேப்டன். பாயிண்ட் 2 மார்ச் கேப்டன்சி இஸ் நாட் இல்ல great or இல்ல not good enough. That is my point. அது தனியா அது தனியா ஆஸ்திரேலியாவை துவைக்கும் போது துவைக்கலாம். இப்போ எல்எஸ்சிக்கு முதல்ல வரலாம். ஸோ மார்க்ரம் கிட்ட கேப்டன்சியை கொடுத்துட்டு ஆட்டோமேட்டிக்கா ஜாஷ் இங்கிலீஷ் உள்ள வந்துட்டாருன்னா அந்த டாப் 3 சார் சொன்னார் பாத்தீங்களா, எப்படி எஸ்ஆர்ஹெச் வந்து அந்த 3 பேரை நம்பி இருந்தா அந்த 3 பேர்ல யாரோ ஒருத்தர் பிளேயிங் த லாங் ஃபிடில். இப்போ இஷான் கிஷன் பிளே ஸ்டில் அந்த ஒரு 30 ஒரு 40 வரைக்கும் 91 அடிச்சு கொடுத்து கொடுப்பாரு. அபிஷேக் ஹெட் ஆடுறாங்கன்னா பவர் பிளேக்குள்ள 105 எடுத்து விட்டு தென் அங்கிருந்து மிச்ச 14 ஓவர்ஸ் டீம் டபுள் பண்றாங்க. இந்த மாதிரி வந்து ஒரு மேண்டில் எடுத்து போறது கண்டிப்பா ஐ வுட் கோ வித் மார்ஷ், மார்க்ரம் அண்ட் இங்கிலீஷ். நிக்கலஸ் பூரன் அழகா வந்து வாட்டர் பாட்டில் கேரி பண்ற வேலையை பார்க்கலாம். ஏன்னா முகுல் சௌத்ரி வந்து கீப்பர் வேலையை பார்க்கறாரு. முகுல் சௌத்ரியை வந்து கீப்பர் கிட்ட கொடுத்துடலாம். ஜார்ஜ் லிண்டே ஷுட் கம் அப் தி ஆர்டர். ஜார்ஜ் லிண்டே இன்னும் ரொம்ப லோவா இறக்குறாங்க. ஹி ஷுட் கம் அப் தி ஆர்டர். சிமிலர் லைக் ஒரு மிச்சல் சாண்டர் மாதிரியோ ஒரு வந்து ஒரு ரவீந்திர ஜடேஜா மாதிரியோ ஹி கேன் ஆங்கர் அண்ட் ஹி கேன் ஆல்சோ கோ ஃபார் த ஸ்ட்ரைக்கிங். அந்த மாதிரி பொட்டன்ஷியல் வச்சிருக்காங்க. போலிங் வைஸ் எனக்கு வந்து ஐ டோன்ட் ஹேவ் எனி ப்ராப்ளம் வித் எல்எஸ்டி. த பேஸ் டிபார்ட்மெண்ட் இந்த டார்கெட்டையே அவங்க இத்தனை ஓவர் இழுத்து வந்தாங்க. தட் டூ ஆன ரேம்பேஜிங் ஆர்சிபி. சின்னசாமியில 140 வந்து அவங்க என்ன பிச்சு நல்ல வேலை அந்த மாதிரி ஒரு ஒத்துழைக்கல. அவங்களும் வந்து பிரெயின்லெஸ் கிரிக்கெட்ல முன்னாடி பிரெயின்லெஸ் கிரிக்கெட் ஆட போவாங்க. இந்த மாதிரி 130 ஆட போய் தான் 49 ஆல் அவுட் ஆனாங்க. ஒரு 130 டார்கெட்டுக்கு ஆல் அவுட் போய் தான் இந்த பிரச்சனையே ஆச்சு. ஸோ இந்த மாதிரி கால்குலேட்டடா அவங்க ஆடுறாங்க. பட் அப்படி இருந்தும் சூப்பரா வந்து போலிங் போடுற பிரின்ஸ் யாதவ், செம போலர் ஆவேஷ் கான் செம்மையா வந்து போட்டுட்டு இருந்தாரு. கொஞ்சம் அந்த ஸ்பின்ல வந்து கொஞ்சம் அசிஸ்டன்ஸ் கொஞ்சம் கொடுத்துருந்து யாராவது ஒருத்தர் வந்து கொஞ்சம் இன்னும் கையை தூக்கி இருந்தா ஒரு மணிமாறன் சித்தார்த் மாதிரி யாரோ ஒருத்தருக்கு உள்ள வந்திருந்தாலும் கொஞ்சம் வந்து இல்ல மார்க்ரம் கொஞ்சம் கையை சுத்தி இருந்தா கொஞ்சம் மாறி இருக்கும்னு நினைக்கிறேன். பட் கிரெடிட் வேர் இட்ஸ் டியூ ஃபார் ஆர்சிபி சார் சொன்ன மாதிரி அந்த டிஃபெண்டிங் சாம்பியன் அட்டாக்கிங் சாம்பியன்ஸ்ங்கிறாங்க. ஃபர்ஸ்ட் டைம் சின்னசாமி ஒரு ஃபோர்ட்ரஸ் மாதிரி தெரியுது என் கண்ணுக்கு. போன சீசன் கூட ஜெயிச்ச போது கூட சின்னசாமியில தோத்தாங்க, வெளியில எல்லா இடத்துலயும் ஜெயிச்சாங்க. இந்த ஃபர்ஸ்ட் டைம் ஒரு சீசன்ல ஆர்சிபிக்கு சின்னசாமி ஃபோர்ட்ரஸா இருக்கு. ஸ்ட்ராட்டஜிக்கா டீமை பில்ட் பண்ணிருக்காங்க, விச் இஸ் a குட் திங். குருணால் பாண்டியா இன்னும் பேட்டிங் ஆட வரல அவர் சொன்ன மாதிரி. பட் இஃப் இன் கேஸ் கோலி இன்ஜுரி, கோலி வந்து நீ ஏதோ பிரச்சனை நம்ம ஏதோ ஆரஞ்சு கேப் வாங்கும்போது சொல்லிட்டு இருந்தாரு, இன்னும் ஏதோ நான் பார்க்கலன்னா சொல்லி போயிட்டு வந்துட்டு இருக்காரு. பட் கோலியே உட்கார்ந்தாலும் வெங்கடேஷ் ஐயரை உள்ள ஸ்வாப் பண்ணி வச்சு ஆட வைப்பாங்க. இல்ல ஜேக்கப் பெத்தல் வந்து இருக்குல்ல, ஜேக்கப் பெத்தல் உள்ள கொண்டு வர பார்ப்பாங்க. ஏதோ ஒரு தகுதித்தம் பண்ணுவாங்க. இப்ப லைட் அண்ட் டெப் காம்பினேஷன் போற மாதிரி வெங்கடேஷ் டாப் ஆர்டர் பேட்டர் சும்மா தான் இருக்கிறாரு. அங்க வந்து பேர் என்ன இதுலதான் உட்காந்து தைரியமா இறங்குவாங்க. ஏன்னா அவங்க கீழே அடிக்கிறதுக்கு அவங்க டாப்பை மட்டும் நம்பி இல்லை, மிடில் லோயர் மிடில் எல்லாரையும் நம்பி அவங்க இருக்காங்க ஆர்சிபி. ஸோ அந்த மாதிரி டீமுக்கு ஈவன் விராட் கோலி எதை ஆனாலும் கூட, கிங் கோலிக்கு எதை ஆனாலும் கூட அத அந்த அந்த ஒரு எஃபெக்டே தெரியாம அடிக்கிற அளவுக்கு அங்க வந்து ஆள் இருக்காங்க. ஹோப் கோலி ஜம்ப்ஸ் பேக். ஏன்னா 2027 வேர்ல்டு கப்புக்கு தேவை. ஹோப் ஹி கெட்ஸ் பேக் டு நார்மல்சி சூன் அண்ட் ஹோப் ஹி கண்டினியூஸ் wearing the orange cap. சார் ஆர்சிபி பவுலிங் பத்தி பேசுறப்போ சார் அந்த வெல் ரவுண்டட் யூனிட் வந்து மறுபடியும் காட்டுறாங்க சார். அகைன் அண்ட் அகைன் தே ஆர் ப்ரூவிங் வை தே ஆர் வின்னிங் மேட்சஸ். பிகாஸ் நீங்க சொல்ற மாதிரி பேட்டர்ஸ் மே வின் யூ மேட்சஸ் பட் பவுலர்ஸ் வின் யூ டோர்னமெண்ட். ஸோ வந்து பவுலிங் ஸ்ட்ராங்கா இருக்கிறது வந்து அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ரென்த். எஸ்பெஷலி சீசன் ஸ்டார்டிங்ல வந்து ஹெசல்வுட்டோட கன்சர்ன்ஸ் அந்த ஒரு ஃபிட்னஸ் இஷ்யூ இருந்துச்சு. பட் இப்போ ஹெசல்வுட்டுமே வந்து ஃபுல் ரிதம்ல போடுறப்போ தே ரியலி லுக் வெரி குட் சார். கிவ் கிரெடிட்ஸ் வேர் டியூ. அதே மாதிரி ரஜத் பட்டிதார் ஆப்வியஸா ஆர்சிபிக்கு வந்து எல்லாமே சார் த்ரூ அவுட் அந்த சீசன் ஸ்டார்டிங்ல இருந்து அவ்வளோ இம்பாக்ட்ஃபுல் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருக்காரு. ஸோ யா எஸ் சார், யூ வாண்ட் டு சே சம்திங்? இல்ல பவுலிங்ல அவங்க தே கண்ட்ரோல் தி மிடில் ஓவர்ஸ். பாண்டியா அண்ட் ஷியான்ஷு தே கண்ட்ரோல் தி மிடில் ஓவர்ஸ் வெரி வெல். அதுதான் மெயின். இட்ஸ் நாட் தட் தே ஆர் ஜோக்கிங் த ரன்ஸ், தே ஆர் டேக்கிங் விக்கெட்ஸ். அதுதான் மெயின். என்ன போடுறானே தெரியல இவங்களுக்கு. அதுதான் அந்த மிஸ்ட்ரி வந்து நிறைய 2 பேர்ட்டுமே அந்த 8 ஓவர் வந்து மிஸ்ட்ரியா இருக்கு. அதை கோட் பண்ணி இவங்க கரெக்டாக ஆடணும் ஆப்போனண்ட். இல்லைனாக்கா இந்த எவ்ரி ஆப்போனண்ட் ஃபைண்ட் இட் வெரி டிஃபிகல்ட். இஃப் தே லூஸ் 1 or 2 விக்கெட்ஸ் டு தெம், அவ்வளோதான். அப்படியே ரொம்ப புது பேட்ஸ்மேனால சரியாக ஆட முடியாது இவங்களுக்கு. அதனால எக்கச்சக்க வெரைட்டி இவங்களுக்கு. வீல் சி. ஐ மீன் லைக் வாட் ஐ செட், ஐ ரிசர்வ் மை கமெண்ட். த திங் இஸ் இவங்க வந்து ஒரு பீக்கா ஆடுறாங்க, ரொம்ப ஏழியா ஆடுறாங்கன்னு எனக்கு ஒரு டவுட் இருக்கு. ஏன்னா அந்த மாதிரி Sir, டீம் but வந்து கொஞ்சம் கஷ்டப்படும். யூ cannot sustain this for 14 matches, 15 matches. This is what I'm telling. sir, to the previous point you made about SRH oda top 3 and their middle order, sir, I still think SRH middle order is good enough because அங்க வந்து ஹென்ரி கிளாசன், நிதிஷ் குமார் ரெட்டி, அனிகேட் வர்மா மாதிரி பிளேயர்ஸ் இருக்காங்க. வேற LSG ல அந்த அளவுக்கு ப்ரூவன் பிளேயர்ஸ் இருக்காங்களான்னு எனக்கு தெரியல.
ஸோ தட் இஸ் த ரீசன் வை ஐ சே எஸ்ஆர்எச் மிடில் ஆர்டர் இஸ் பிட் பெட்டர் தேன். சொல்லுங்க சார். இல்ல 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 சி உன்னோட இதுல வந்து மெயின் ஐடியா என்ன சொல்றேன்னாக்க, அந்த டாப் 3ல எஸ்ஆர்ஹெச்ல யாரா ஒருத்தர் 15 ஓவர் ஆடுறாங்க. இவங்களுக்கு 15 ஓவர் ஆடுறது இல்ல. ஆக்சுவலி இவங்களுக்கு 15 ஓவர் ஆடினாலும் ரன் நிறைய வரும். இவங்க 8 ஓவர் 9 ஓவர்ல அவுட் ஆயிடுறாங்க 3 பேருமே. அதுதான் பாயிண்ட். So top of the table போயிட்டாங்க RCB. They look very commanding. நல்ல ஸ்ட்ராங்கா தெரியுறாங்க. So அப்படியே will move to the next game tomorrow. Mumbai versus Punjab at Wankhede. So top 3 நம்ம பேசிடலாம். And ரோஹித் சர்மாவோட ஃபிட்னஸ் பத்தி எக்ஸாக்டா தெரியல, பட் கிரிக் பஸ்ல வந்து he might not play ன்னு சொல்றாங்க. பட் லெட்ஸ் see what is going to happen. ஸோ இங்க வந்து பிரியன் சாரியா, பிரப்சிம்ரன் சிங், கூப்பர் கொனலி ஃபார் பஞ்சாப். மும்பை வந்து ரிக்கல்டன், சூரியகுமார் யாதவ் அண்ட் ரோஹித் ஆர் ஜாக்ஸ் நான் போட்டிருக்கேன். இஃப் ரோஹித் இஸ் நாட் அவைலபிள், ஸோ ஐ ஹவ் கான் வித் ஜாக்ஸ். ஸோ யூ கேன் சே இஃப் ரோஹித் இஸ் நாட் பிளேயிங், how much would you give out of 20? For MI, I'll give 17 top order. For Punjab, I'll give 18. ஷாம் ப்ரோ. பல்டா நான் சொல்லட்டுமா? ஓகே, எம்ஐ டாப் ஆர்டர் லுக் 16. ஏன்னா வந்து தே ஆர் ட்ரைங் டு இன்க்ளூட் போத் குவிண்டன் டிகாக் அண்ட் ரயன் ரிக்கல்டன் ஃபார் டாப் ஆர்டர் ஆடலான்னு சொல்லியிருக்காங்க. லேட்டஸ்ட் பஸ் அதுதான் சொல்லியிருக்காங்க. போத் தி புரோட்டியா ஓப்பனர் இறங்கலான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து மும்பையோட நியூஸ். ஸோ டாப் ஆர்டர் குவிண்டன் டிகாக் ஒரு இன்ஜுரிக்கு அப்புறம் அவரும் வராரு. ஸோ அவர் இந்த டாப் ஆர்டர் ரயன் ரிக்கல்டனோட மிஸ்ஃபயரிங் ஃபார்ம் இதெல்லாம் கொஞ்சம் எனக்கு வந்து கொஞ்சம் பயமா கொடுக்குது. ஸோ மும்பை 16 கொடுக்குறேன். அங்க பஞ்சாப் வந்து வெல் ஆயில் யூனிட் டாப் 3மே வந்து கழட்டி கொடுத்துட்றாங்க. யாரோ ஒருத்தர் சார் ஸ்டைலஸ்லாம் கழட்டி கொடுத்துறாங்க கையில. பிரியான் ஷாரி அடித்தாலும் பிரியான் அடிக்கிறார், ப்ரொஃபஷன் அடித்த ப்ரொஃபஷன் அடிக்கிறாரு, சம்மந்தம் கூப்பர் கான்ல அடிக்கிற மாதிரி அடிச்சிடறாங்க. ஸோ இங்க வந்து 18. ஸோ நான் வந்து மும்பை ஐம் கிவிங் 17, பஞ்சாப் 17.5 தரேன். மும்பை வந்து ஐ திங்க் இன் மை ஒப்பீனியன் ஐ வாண்ட் ஜாக்ஸ் டு ஓப்பன், பிகாஸ் ஐ திங்க் அந்த ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்பின் ஆப்ஷன் இருக்கட்டும், லெஃப்ட் ரைட் காம்போ இருக்கட்டும், அண்ட் ஜாக்ஸ் கேன் டெஃபினெட்லி ப்ளே better in the power play. So Jax is on the way. Jax is on match ஆட வைப்பாங்களா டவுட். ஓகே, Jax is on the way, but ஸ்ட்ரைட்டாவே வந்தவனே மேட்ச் ஸ்ட்ரைட்டா ஆட வைப்பாங்களா டவுட். மிடில் No, if he's available, நான் சொல்றேன், if he's available, I want Jax to open personally. I think he's definitely a good top order batter as well. So அப்படியே நம்ம மிடில் ஆர்டர் பேர்லாம். திலக் வர்மா, ஹர்திக் பாண்டியா, நமந்தீர், ஷெஃபன் ரூதர்ஃபோர்ட், மிச்சல் சாண்ட்னர். இங்க ஸ்ரேயாஸ் ஐயர், நேஹல் வதேரா, மார்க்கஸ் ஸ்டாய்னிஸ், சஷாங்க் சிங் அண்ட் யான்சன். MI வந்து 16.5, பஞ்சாப் 18. பஞ்சாப் லுக்ஸ் வெரி ஸ்ட்ராங். ஷாம் ப்ரோ. MI 16, பஞ்சாப் 19. 16 கொடுக்கான ஃபார்ம் ஆஃப் திலக் அண்ட் சூர்யா அண்ட் ஆல்சோ ஹர்திக். அந்த 16 வந்து நான் வந்து இப்போ என்ன ஷெர்ஃபன் ரூதர்ஃபோர்ட் அடிச்ச அந்த நம்பர்ஸ் தான் கொடுக்குறேன். இல்லை நான் அந்த 16 கூட கிடையாது. ஓகே, ஸோ ஐம் கிவிங் 17.5. ஹோப்ஃபுல்லி தே வில் go good in Wankhede tomorrow. So அப்படியே பஞ்சாப் வந்து I'm giving 19. So obviously one of the best middle orders in this tournament na பஞ்சாப் தான். அப்படியே ஃபாஸ்ட் bowling பேர்லாம். பும்ரா and shall we expect Ashwini Kumar to play tomorrow or what சொல்லிருங்க. So whomever plays பும்ரா, ஹர்திக், அஸ்வினி குமார், சஹர், தாக்கூர் யார் வேணா அவங்க ஆட வைக்கலாம். அப்படி இல்லைன்னா புதுசா அந்த இசார் கூட ட்ரை பண்ணலாம். அண்ட் போல்ட் வந்து சார் ஆடியா ஆனுங்கிறாரு, பட் என்ன பொறுத்த வரைக்கும் போல்ட்டுக்கு இடம் கிடையாது. பட் ஓகே, இஃப் போல்ட்டையும் வச்சு நீங்க ஒரு அவுட் ஆஃப் 20 எவ்வளவு கொடுப்பீங்கன்னு சொல்லுங்க. பஞ்சாப் வந்து யான்சன், அர்ஷ்தீப், பாட்லெட், வைஷக் விஜயகுமார். MI 17.5 பேஸ், பஞ்சாப் 17. MI 16, பஞ்சாப் 17. 20 ஓவரா பும்ரா கிட்ட வந்து விக்கெட் வரல. 122 ஓவர் அவர் விக்கெட் இல்லாம இருக்கிறாரு. கடைசி இந்த பஞ்சாப் கூட அவர் இந்த குவாலிஃபயர் 2 ஆட போய் தான் விக்கெட் இல்லாம இருந்தாரு. அப்போ இப்போ வரைக்கும் இஸ் நாட் அமங்ஸ் தி விக்கெட் விச் இஸ் த லாங்கஸ்ட் ட்ராட் ஃபார் ஜஸ்பிரீத் பும்ரா. விக்கெட் இல்ல, பட் த சேம் டைம் எக்கனாமி மட்டும் தான் பாக்குறோம். 10 கம்மியா போட்டுறாரு தான் பாக்குறோம். ஸோ தட் இஸ் நாட் சம்திங் விச் யூ எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் ட்ரம்ப் கார்ட் லைக் ஜாஷ் ஹேசல்வுட்டோ இல்ல ஜஸ்பிரீத் பும்ராவோ எதிர்பார்க்கறது. ஸோ பும்ராவோட அந்த விக்கெட் லேக் ஆஃப் விக்கெட் டேக்கிங் எபிலிட்டி ஒரு பிரச்சனை. தீபக் சார் அண்ட் ஷர்துல் தாக்கூர் 2 லைபிலிட்டி தூக்கிட்டு போக மாட்டேன், ஏதாவது ஒருத்தர் தான் தூக்கிட்டு போவேன். தென் அஸ்வினி குமார் டெஃபினெட்லி, ஏன்னா போல்ட் வந்து என்ன சார் சொன்னாலும் பிரப்சிம்ரன் அகேன்ஸ்டா மேட்ச் அப் நல்லாவே இருந்தாலும் போல்ட் வேணாம். அவர் போல்ட் கொடுத்தா அவர் போல்ட் வேணாங்கிறத தாண்டி இஃப் ரோஹித் ஹஸ் டு சிட் அவுட்னா அப்போ ஓவர்சீஸ் பிளேயரா நீங்க டிகா கார்டு வச்சீங்கன்னா ஆப்வியஸ்லி 4 ஓவர்சீஸ்ங்கறப்போ யூ ஹேவ் டு கண்டிப்பா போல்ட் வந்து ஃபிட் ஆக மாட்டாரு. சோ கண்டிப்பா போல்ட்டை வந்து நட்டு மாதிரி கழட்டி வச்சிடலாம். நீங்க கொஞ்சம் ஃபார்ம் அப்படின்னு சொல்லி கழட்டி வச்சிடலாம்.
ஓகே, ஸோ நான் வந்து மும்பை பேசடாக் 17 தரேன், பஞ்சாப் வந்து 17.5 தரேன், ஸ்லைட் எட்ஜ் டு பஞ்சாப். அப்படியே நம்ம ஸ்பின்னர்ஸ் போயிடலாம். யூ ஹேவ் சாண்ட்னர், ஜாக்ஸ் ஆடுவாரா தெரியல, இஃப் ஜாக்ஸ் இஸ் தர் ஜாக்ஸ். அண்ட் வேற யார் ப்ரோ? மார்க்கண்டே அடி வாங்கிட்டாரு. யூ கேன் பிளே ரகு சர்மா if ரகு you want. சர்மா So how much? ரகு சர்மா. So how much did you give out of 20? இங்க வந்து சஹல் மட்டும் தான் தனியா ஸ்பின் போட்டுட்டு இருக்காரு. If you want you can add Brar instead of Bartlett or someone. So how much did you give out of 20 Punjab? Punjab, I will give, like 15 and MI 17. பஞ்சாப் 17, மும்பை வந்து 15. பஞ்சாப்லயும் லோன் வாரியர் ஒருத்தர் தான், இங்கேயும் லோன் வாரியர் ஒருத்தர் தான். பட் இந்த லோன் வாரியர் ரன் அதிகமாக கொடுப்பாரு, அந்த லோன் வாரியர் விக்கெட் எடுப்பாரு, அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். Okay, so Mumbai I am giving 16, Punjab வந்து I am giving 17 considering how Chahal bowled in the previous matches. அப்படியே நம்ம கேப்டன்சி பேர்லாம் ஹர்திக் பாண்டியா vs ஸ்ரேயஸ் ஐயர். So how much did you give out of 20? See, இதுல வந்து கேப்டன்சி சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. பஞ்சாப் 18, மும்பை 16. ஆஸ் யூ சே சார் இக்கோ பண்ற மாதிரி பஞ்சாப் 18, மும்பை வந்து 15. ஏன்னா நிறைய அந்த வாட் இஃப் அப்படிங்கிற மாதிரி நிறைய டிசிஷன்ஸ் வந்து நிறைய எடுத்துருக்கிறாரு, விச் பேக் ஃபயர்ட் மேசிவ்லி. அண்ட் எட் அனதர் ஹோம் கேம், தேர் ஆர் ஹை சான்சஸ் தட் இஃப் திஸ் ஆல்சோ மிஸ் ஃபயர்ஸ், அங்கே க்ரௌட் ரியாக்ஷன் வர மாதிரி இருக்கும் அங்கடையில. ஸோ போன மேட்ச் அதான் இல்ல அதான் போன மேட்ச் 240 கொடுத்தோனே மும்பை ஃபேன்ஸ்லாம் தலையில கை வச்சிட்டாங்க ஆப்வியஸ்லி. சோ ஹர்திக் பட் அட்லீஸ்ட் அந்த ஃபைட் வந்தாலும் தப்பிச்சுது. 240ங்கிறதுக்கு நீ 220 வந்தாலும் சரி, 150 170 போயிருந்தாலும் கண்டிப்பா அங்க ஏதாவது பண்ணிருப்பானுங்க அவனுங்க. So I'm giving 18 for Shreyas Iyer, obviously 16 for Hardik Pandya. Convincing illa Hardik Pandya, to be honest. So many Mumbai fans are feeling the same way. So predictions பேரலாம். So இன்னைக்கு predictions வந்தா we all said RCB தான், வேற ஆப்ஷனே கிடையாது. ஸோ 3 பேருக்கும் பாயிண்ட் உண்டு. அப்படியே நம்ம நெக்ஸ்ட் மேட்ச் ப்ரெடிக்ஷன்ஸ் பேரலாம், மும்பை vs பஞ்சாப். ஸோ who do you think is winning tomorrow? பஞ்சாப் தான் வின் பண்ணுவாங்க எனக்கு தெரிஞ்சு. மும்பை இஸ் நாட் செட் ஆன் தட் 11 ஃபெஸ்டிவலி. அதே கன்ஃபியூஷன்ல இருக்காங்க, அது என்ன ஆகும்னு தெரியல. பட் ஹோப்ஃபுல்லி தே ஃபைண்ட் ரைட் காம்பினேஷன். அவங்களுக்கு ஒரு ரைட் காம்பினேஷன் கிடைச்ச பிறகு தான் தே வில் வின் குவைட் அ லாட். லைக் வாட் வி ஹவ் டிஸ்கஸ், தே ஆர் ஸ்டில் சர்ச்சிங் ஃபார் ரைட் காம்பினேஷன். என்னை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு ஐ திங்க் தே ஹேவ் டு பிளே கார்பின் பாஷ், விச் வில் பி பெட்டர் ஆக்சுவலி. அண்ட் அப்படி போனால் நல்லா இருக்கும். அண்ட் டீம் willing that Nash should bat first tomorrow. ஏன்னா scoreboard pressure is becoming too much. So once you put more than 230, defensive bowling போட்டுடலாம் ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து. இல்ல should not bat firstங்கறீங்களா, should bat firstங்கறீங்களா? should bat first and score 230 plus, because 230 plus அடிச்சலாம் போல இருக்கு இந்த விக்கெட்ல வான்கடையில. இட் இஸ் from the look of things. So 230 அடிச்சிங்க வெச்சுங்க, டிஃபென்சிவ் bowling போறது கொஞ்சம் ஈஸி ஆக்சுவலி. ஃப்ரம் த டே ஃபர்ஸ்ட் பால் இருந்து டிஃபென்ஸ். போன மேட்சே அதான் நான் சொல்லியிருந்தேன், மை அப்சர்வேஷன் வாஸ் ஹர்திக் பாண்டியா should have batted first. I mean obviously it's Punjab, Udita Punjab, Shreyas Iyer home ground. As a Mumbai boy, அவரோட home ground. In the only team out of the 10 teams to have an equal head-to-head record with Mumbai, and last 5 ஈவென்ட்ல 3 இது ஜெயிச்சிருக்காங்க. அண்ட் இந்த இதுல வேற என்ன, வாங்கடையில வந்து சிஎஸ்கே ஆர்சிபிக்கு அடுத்து மோஸ்ட் நம்பர் ஆஃப் வின்ஸ் அகேன்ஸ்ட் எம்ஐன்னு பாத்தீங்கன்னா நம்ம பஞ்சாப் தான். ஸோ ஐம் கோயிங் ஹை வித் பஞ்சாப். ஆல்சோ அன்பிடன் டீம் இந்த டோர்னமெண்ட் டில் நவ். ஸோ ஆப்வியஸ்லி நானும் பஞ்சாப் தான், வித்வுட் எனி செகண்ட் தாட். ஸோ 3 பேருமே பஞ்சாப் சொல்லியிருக்கோம். பார்ப்போம் நாளைக்கு மும்பை இதெல்லாம் சர்ப்ரைஸ் பண்ண போறாங்கன்னு நினைக்கிறேன் வான்கடையில. லெட்ஸ் see what is happening. மக்களே உங்க ப்ரெடிக்ஷன் சொல்லுங்க. கீப் டிராவலிங் along. Until then, thank you from Cynthia, Sridhar sir and Shambro. Thank you.